மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு மன டெலிபதி உண்மையானது மென்டல் டெலிபதி இரேல். அறிவியலாளர்கள் இணையம் மூலம் மனதிற்கு இடையேயான தொடர்பை காட்டுகிறார்கள். முதலில் நாம் முக்கிய புள்ளிகளைப் பார்க்கிறோம். மன டெலிபதி என்பது எண்ணங்களை ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனதிற்கு மாற்றும் செயலாகும். 2014ஆம் ஆண்டு ஆராய்ச்சியானது மனதிலிருந்து மனதிற்கு இடையேயான தொடர்பாடலை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியது. எப்போதாவது குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு பதிலாக பேசுவதற்கு அல்லது கேமராவை பார்த்து தொடர்பு கொள்வதற்கு பதிலாக நாம் நமது செய்தியை சிந்திக்கலாம். மன டெலிபதி எண்ணங்களை ஒரு மனதிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றும் செயல்முறை பாரம்பரியமாக அறிவியல் புனைகதை அல்லது அமானுஷ்யத்தின் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது. இவை இரண்டும் பிரதான அறிவியலுக்கு வெளியே உள்ளன. 2014 ஆராய்ச்சிகள் அனைத்தையும் மாற்றியமைத்துள்ளது. மனதிலிருந்து மனதிற்கு இடையேயான தகவல் தொடர்பு அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்டது. பார்சிலோனா பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் விஞ்ஞானி கார்லோஸ் கிராவ் மற்றும் சக பணியாளர்கள் ஒரு புத்திசாலித்தனமான பரிசோதனையை மேற்கொண்டனர். அதில் இந்தியாவில் உள்ள பாடங்களில் இருந்து எலக்ட்ரோஎன்செபலாகிராஃப் EG மூலம் எடுக்கப்பட்ட சமிக்ஞைகள் பிரான்சில் உள்ள மற்ற பாடங்களுக்கு மின்னஞ்சல் செய்திகளாக இணையத்தில் அனுப்பப்பட்டன. காந்த டிஎம்எஸ் தூண்டிகள். பதட்டம் மற்றும் மனச்சோர்வுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் டிஎம்எஸ் சாதனங்கள் வலுவான காந்தப்புலங்களை பயன்படுத்தி அப்படியே உச்சந்தலையில் மூளையில் நரம்பியல் செயல்பாட்டை மின்சாரமாக தூண்டுகின்றன. இந்தச் சோதனையில் டிஎம்எஸ் தூண்டுதல்கள் மூளையின் பின்புறத்தில் உள்ள ஆக்சிபிடல் காட்சி புரணியின் மேல் வைக்கப்பட்டு காட்சிப் புரணியில் உள்ள நரம்பியல் செயல்பாடுகள் மூலம் பாஸ்பீன் எனப்படும் ஒளியின் உணரப்பட்ட ஒளியை உருவாக்குகிறது. பயோஃபீட்பேக் மானிட்டரை பயன்படுத்தி 1 அல்லது 0 குறிக்கும் EG சமிக்ஞையை உருவாக்க இந்தியாவில் உள்ள பாடங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பாடங்கள் ஒரு கையை நகர்த்துவதை கற்பனை செய்யும் போது 1 உருவாக்கப்பட்டது. அதே சமயம் பாடங்கள் ஒரு கால் நகரும் போது 0 உருவாகிறது. இவைகள் மற்றும் பூஜ்ஜியங்கள் இந்தியாவிலிருந்து பிரான்சுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு பாடங்களின் உச்சந்தலையில் பொருத்தப்பட்ட 2 டிஎம்எஸ் சாதனங்களில் ஒன்றிற்கு அனுப்பப்பட்டன. 1 டிஎம்எஸ் மின்முனைக்கு அனுப்பப்பட்டது. இது ஒரு பாஸ்பீனை உணர வைத்தது. அதே நேரத்தில் பூஜ்ஜியங்கள் வேறு டிஎம்எஸ் சாதனத்திற்கு அனுப்பப்பட்டன. அதன் செயல்பாடு பாஸ்பீன்களை உருவாக்கவில்லை. மனதிலிருந்து மனம் தொடர்பு கொள்ளும் பாதை எவ்வாறு செயல்பட்டது என்பதை இந்த எண்ணிக்கை விளக்குகிறது. இதை ஒரு வகையான நரம்பியல் மோஸ் குறியீடாக நினைத்துப் பாருங்கள். எளிய மொழியியல் தொடர்பு சாத்தியம் என்பதைக் காட்டும் ஹோலா மற்றும் சியாவோ போன்ற சொற்களில் 1 மற்றும் பூஜ்ஜியங்களின் வரிசையை ஆராய்ச்சியாளர்கள் குறியாக்கம் செய்தனர். இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் சோதனை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வேலை செய்தது. 1 மற்றும் பூஜ்ஜியங்களின் பரிமாற்றத்தின் பிழை விகிதங்கள் 1% மற்றும் 11% இடையே வேறுபடுகின்றன. சீரற்ற சத்தத்தால் எதிர்பார்க்கப்படுவதை விட மிகக் குறைவு. ஒரு கேள்வியைப் பார்ப்போம். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தைப் பார்ப்பதற்கான ஒரு வழி என்னவென்றால் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், வாட்சன், இங்கே வா, நான் உன்னைப் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறியது போல் இது வரலாற்றுச் சிறப்புமிக்கது. ப்ரோ இன் சோதனைகளில் தந்தி, தொலைபேசி அல்லது தொலைக்காட்சி செய்த விதத்தில் நமது உலகத்தை மாற்றியமைக்கும் ஒரு புரட்சிகர தகவல் தொடர்பு வழிமுறையின் பிறப்பை நாம் காண்கிறோம். எப்போதாவது தகவல் தொடர்பு வழிமுறையின் பிறப்பை நாம் காண்கிறோம். எப்போதாவது குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு பதிலாக பேசுவதற்கு அல்லது கேமராவை பார்த்து தொடர்பு கொள்வதற்கு பதிலாக நாம் நம் செய்தியை சிந்தித்து தட்டச்சு செய்வதில் அல்லது பேசுவதில் அல்லது ஷவரில் இருந்து வெளியே வருவதை தவிர்க்கலாம். இறுதியாக மனதிலிருந்து மனதிற்கு இடையேயான தொடர்பு நடைமுறையில் இருந்தால் உரை, பேச்சு மற்றும் முகபாவனைகளால் முடியாத நுட்பமான யோசனைகள் மற்றும் நுணுக்கங்களை தொடர்பு கொள்வதைக் கற்றுக்கொள்வது சாத்தியமாகும். வார்த்தைகள் சில நேரங்களில் நம்மை தவறவிடுகின்றன. எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?
தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை